தனிச்சு நின்றே பல தேர்தலில் சந்திச்சுட்டு வர்றார் சீமான் அவர்கள். அவருடைய ஓட்டு வங்கி அப்படியே தானே சார் இருக்கு. இன்னும் அவருக்கான ஆதரவாளர்கள் கூடுறாங்க. குறிப்பாக அந்த கனிம வள கொள்ளையை பற்றியெல்லாம் மக்களுக்காக நிற்கிறார் இல்லை சார் அவர். இல்லை, இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் 15 ஆண்டு கால அரசியலில் எந்த பிரமிக்கத்தக்க மாற்றங்களும் நடக்கவில்லை. தனியாக நிற்கிறார் சார். எவ்வளோ பெரிய பவர் வேணும் சார். ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு மாமன்ற உறுப்பினரை கூட ஆகலையே. இதுவா கட்சி? பேசாமல் கட்சியை கழிச்சிட்டு போய் வேற எங்கேயாவது கம்பெனியில் சேர்ந்துக்கலாமே. விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்தார். 2014 29 சட்டமன்ற உறுப்பினர், பிரதான எதிர்கட்சி தலைவர். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார். 73 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எங்கே? திண்டுக்கல்ல. 72 பாண்டிச்சேரி ஆட்சி, அதிமுக ஆட்சி. அது கவுந்து போச்சு. சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் வியாபாரம் செய்வதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கடை. அந்த கடையில் வியாபாரம் என்பது சீமானோடு முடிந்து போகிறது. சீமானுக்கு பிறகு அந்த கடை மூடப்படும். அரசியல் மக்களுக்காக போராடுகிறவர்களைத்தான் மக்கள் நினைவு கூறுவார்கள். மக்கள் ஆதரவு தெரிவிப்பான். இவருடைய வசதி வாழ்க்கை மட்டும் கூட்டிகிட்டே போகுது. 20 பவுன்சர். ஏது உனக்கு 20 லட்சம்? வெளிநாட்டுக்கார் 5 கார், ஒரு கார் 3 கோடி ரூபாய். ஏது? ஈழத்தமிழர்களை ஏமாற்றி வந்த பணம். குரு பெரியாரை ஆதரித்து பேசிய நீ பெரியாரை எழுந்து பேசிட்டு இருக்க. குருமூர்த்திக்கு பிறந்தவன்னு ராமகிருஷ்ணன் சொல்றாரு. உண்மைதானே? நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவுக்கு தமிழகத்தில் பெரும் அளவில் சப்போர்ட் கிடையாது. ஏன்னா அது இந்துத்துவ அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மத அரசியல் பண்ணுறாங்க. தமிழகத்தில் ஓரளவு வெல் எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிறாங்க. ஆன்மீகத்தையும் பகுத்தறிவு கொஞ்சம் பகுத்து பார்க்கக்கூடியவங்க, பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்க, சாமியும் கும்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக அண்ட் பாஜக இந்த கூட்டணி எந்த அளவுக்கு இங்கே வலுவான கூட்டணியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆருடைய இரட்டை இலை ஒரு 20% வாக்குகளை எந்த நேரத்திலையும் அது இழந்து விடாது. எம்ஜிஆருக்காகவே இருக்கு அந்த ஓட்டல். இரட்டை இலைக்காது. இரட்டை இலை என்பது எம்ஜிஆருடைய உயிர் மூச்சு. நீங்க அதைத்தான் ஜெயலலிதா காப்பாற்றினார். ஜெயலலிதா கூட இரட்டை இலைக்கு ஒரு பெரிய மாபெரும் தலைவர் சொல்ல முடியாது. எம்ஜிஆருடைய இரட்டை இலை ஜெயலலிதா காப்பாற்றினார். ஜெயலலிதா காப்பாற்றிய இரட்டை இலையை எடப்பாடி காப்பாற்றினார். வாக்கு வங்கி யாருக்கு? இரட்டை இலை தான். இரட்டை இலை இல்லைன்னா இவர்களை வெற்றி பெறவே முடியாது. அப்ப அங்க தலைவர் யாரு? எம்ஜிஆரும் இரட்டை இலை. இந்த வாக்கு வங்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி. நீங்க ஒரு கிளை கழகத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு கிளை கழகத்தில் 500 வாக்கு இருக்குன்னா 200 திமுக கூட்டணி, 200 அதிமுக. இந்த 2 கட்சி தான் தலைமைதான். 100 பேரு நடுத்தரவாளர், மற்ற கம்யூனிஸ்டுகள், இப்படி எல்லாமே. அப்போ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கி திமுகவுக்கு எதிராக அதிமுக, அதிமுக எதிராக திமுக. இப்போ திமுக மீது அதிருப்தி மக்களுக்கு. ஏன்னா இவர் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் 5 வருஷத்துல அதிருப்தி தான் அதிகமாகும். அரசு அதிகாரிகள் செய்கிற ஊழல், கார்பரேஷன்ல செய்கிற ஊழல், இதெல்லாம் யார மக்கள் பார்ப்பான்? ஆளுங்கட்சி தான் பார்ப்பான். இது ஒரு வளமையான விஷயம். இப்போ ஆளுங்கட்சி மீது இருக்கிற அதிருப்தி வாக்கு வங்கி எங்க போகுது? அதிமுக போகும். அதிமுக தான் அறுவடை பண்ணுவான். அதிமுகவை பொறுத்தவரை அந்த அதிமுக 77 ஆட்சியை பிடிச்சு ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, ஓபிஎஸ்னு
தொடர்ந்து பயணிச்சு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. ஓபிஎஸ் வெளியே போனாருன்னா டம்மி தான், இபிஎஸ் வெளியே போனா டம்மி தான். எது அங்க மெயின் பார்ட்? ரெட்டையில தான். இந்த ரெட்டையிலே இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கு. ஊழல் கட்சி என்று பேசப்பட்டாலும் அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்து விடவில்லை. கவுன்சிலர் எலெக்ஷனா இருக்கட்டும், நகராட்சி, மாநகராட்சி, எல்லா தேர்தல்களிலையும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். நீங்க இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், வைகோ, ராமதாஸ், வாசன், இப்படி யாருமே இந்த கூட்டணியில தான் இணைந்து கொள்ள வேண்டுமே தவிர தனியா போக முடியாது. இவர்கள் அல்லாமல் ஒரு கூட்டணி விஜயகாந்த் அமைத்தார். எப்போ? நீங்க 14 அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும். ஏன்? அதிமுக திமுக வாக்கு வங்கியை தாண்டணும். ஒரு 25க்கு மேல போனா தான் இவர்கள் 2 பேரையும் நீங்க விமர்சனம் பண்ண முடியும். அந்த நிலைமை இப்ப இல்ல, எந்த கட்சிக்குமே இல்லை. இதுல பார்க்கணும் சார், நீங்க வந்துட்டு அதிமுகவுடைய ஓட்டு வங்கி வந்து அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கடந்த சட்டப்பேரவை தேர்தல் ஆகட்டும், நடந்த எம்பி எலெக்ஷன் ஆகட்டும், நாடாளுமன்ற எலெக்ஷன் ஆகட்டும், இது எல்லாத்துலயும் வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டே வர்றாரு. ஒரு சில இடங்கள்ல அந்த எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 2வது இடம் 3வது இடத்துக்கு எல்லாமே கூட அதிமுக வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஆகட்டும், இல்ல தொண்டர்களாகட்டும் விலக ஆரம்பிக்கிறாங்க. பெருவாரியான ஓட்டுகள் வந்துட்டு, வாக்குகள் வந்துட்டு தாவேகா பக்கம் போகுது, இல்ல திமுக பக்கம் போகுது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? மனநோயாளிகள் பேசுற பேச்சு. அதிமுக ஓட்டு என்னைக்குமே திமுகவுக்கு போகாது. திமுகவுக்கு போகாது. திமுகவில் இருக்க அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் போவார்களே தவிர, வைத்திலிங்கம் போனா தஞ்சாவூர் போயிருச்சா? இல்ல. சென்னையில சேகர் பாபு திமுக போயிட்டாரு, சென்னபுரம் போயிருச்சா? இல்ல. கேகேசி சார் விருதுநகர் போயிட்டாரு, அதிமுக அழிஞ்சா போச்சு. ஈரோட்ல முத்துசாமி திமுக போயிட்டாரு, அதிமுக அழிஞ்சு போச்சா? இல்ல செங்கோட்டையன் கோபியிலிருந்து தாவேகா போயிட்டாரு, கோபியில ஆலை இல்லாம போயிருமா? எடப்பாடி போன பிறகு 40,000 பேர் அங்க வந்தான். 40,000 மக்கள், ஆண்களும் பெண்களும் கோபியில எடப்பாடி இப்படி கூட்டம். செங்கோட்டை முன்னாடி போகலையே. செங்கோட்டையன் தாவேகா போயிட்டாருன்னா அவரும் அவரை ஒட்டி 10 பேர் தான் போயிருப்பார்களே தவிர அதிமுக தொண்டை போகவே. இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிலைமை. அப்படியே நாடாளுமன்ற தேர்தல்ல சில இடங்கள்ல 3வது இடத்துக்கெல்லாம் ஏன் வந்து அதிமுக போச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? வாக்கு வங்கி குறைஞ்சதுனால தானே போயிருக்கு. 96 தேர்தல்ல ஜெயலலிதாவே 11 டெபாசிட் போச்சு, 3வது இடத்துக்கு வந்து. முதல்ல சுகவனம் ஜெயிக்கிறாரு, 2வது டி ராஜேந்தர், 3வது ஜெயலலிதா போச்சு. அந்த மாதிரி 2001 முதலமைச்சர் ஆச்சே. எப்படி நடந்தது? 2001 ஜெயலலிதா முதலமைச்சர், 2006 திமுக ஜெயிச்சது, மைனாரிட்டி கவர்மெண்ட். ஆமா. அப்போ 2011 மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சர், 2000 ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி முதலமைச்சர். இது எப்படி நடந்தது? வாக்கு வங்கியில அதிமுக எப்படி இந்த அற்புதங்கள்லாம் நடந்தது? அதிமுக வாக்கு வங்கி எந்த சூழலில் சரிந்து விடாது. இதுதான் எம்ஜிஆருடைய மந்திரக்கோள். இப்போ திமுக மீது அதிருப்தியான வாக்குகள் எல்லாம் நீங்க புது வாக்காளர்கள் தாவேகா போறாங்க. நடுநிலையான மக்கள் தாவேகாவுக்கு போக மாட்டான், அவன் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான். ஏன்னா தாவேகா முதலமைச்சர் நாட்களுக்கு போக முடியாது. அதிமுக ஜெயிச்சா எங்க போக முடியும்? 25% வாக்கை வைத்திருக்கிற அதிமுக கூட்டணி கட்சி வாக்குகளோடு 35% வந்துருச்சு. பாமக, வாசன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இப்படி வாக்கு வங்கி பாஜக சேர்ந்திருக்கு, எல்லாம் ஒரே மேடையில் ஏறினாங்க. இந்த வாக்கு 25 + 10 35 வாக்கு வங்கி இப்ப தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. திமுகவுக்கு 35% வாக்கு. திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், வேல்முருகன், அண்ணன் திருமாவளவன், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள், இதெல்லாம் சேர்ந்து 35%
35, 70. இந்த 70 தான் தமிழ்நாட்டில் ஓட்டு பதிவாவதே 70 தான். சரி, 35ல எங்கேயோ ஒரு 10% குறையுது. குறைகிற சத்து 10% தான் நீங்க சீமான் உட்பட அத்தனை பேர் வாங்குறாங்க. இன்னொரு 10% விஜய் வாங்குறாங்க. தனிச்சு நின்றே பல தேர்தலில் சந்திச்சுட்டு வர்றார் சீமான் அவர்கள். அவருடைய ஓட்டு வங்கி அப்படியே தானே சார் இருக்கு. இன்னும் அவருக்கான ஆதரவாளர்கள் கூடுறாங்க. குறிப்பாக அந்த கனிம வள கொள்ளையை பத்தி எல்லாம் மக்களுக்காக நிற்கிறார் இல்லை சார் அவர். இல்லை, இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் 15 ஆண்டு கால அரசியலில் எந்த பிரமிக்கத்தக்க மாற்றங்களும் நடக்கவில்லை. நீங்கள் சென்னையில் 200 பகுதி இருக்குது. ஒரு பகுதியில் நின்று கூட தன்னுடைய மாமன்ற வேட்பாளரை அனுப்ப முடியாத கட்சி. தனியாக நிற்கிறார் சார். எவ்வளோ பெரிய பவர் வேணும் சார். தனியாக 100 வருடங்களுக்கு நிற்பதில் என்ன பலன்? 5 வருஷம் ஆச்சு. ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு மாமன்ற உறுப்பினரை கூட ஆகலையே. இதுவா கட்சி? பேசாமல் கட்சியை கலைச்சிட்டு போய் வேற எங்கேயாவது கம்பெனியில் சேர்ந்துக்கலாமே. நீங்கள் ஈழ போராட்டத்தினுடைய தாக்கத்தால் ஏறக்குறைய 40 லட்சம் இளைஞர்கள் சீமான தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். 15 ஆண்டு காலம் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஆட்சி மாற்றங்கள், எத்தனை காட்சி மாற்றங்கள், எத்தனை சட்டசபை தேர்தல், எத்தனை நாடாளுமன்ற தேர்தல், எத்தனை இடைத்தேர்தல், எத்தனை கழிச்சு பூசா வந்திருக்கு, எத்தனை கழிச்சு பூசா போயிருக்கு. 15 ஆண்டு காலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியலையே. விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்தார். 2014 29 சட்டமன்ற உறுப்பினர், பிரதான எதிர்கட்சி தலைவர். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார். 73 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எங்கே? திண்டுக்கல்ல. 72 பாண்டிச்சேரி ஆட்சி அதிமுக ஆட்சி, அது கவுந்து போச்சு. 77 தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர். அப்போது அதுபோன்று நீங்கள் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல. 15 ஆண்டு காலத்தில் 15 சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கணுமா இல்லையா? ஏன் இல்லை? சீமானை தவிர அந்த கட்சியில் யாரையுமே தெரியல. காளியம்மாள் எங்கே? ராஜீவ் காந்தி எங்கே? திமுக போயிட்டார். கல்யாண சுந்தரம் எங்கே? அதிமுக போயிட்டார். ஏன் இவர் எந்த கட்சிக்கும் போகாமல் இருக்காரு? அப்போது சீமானை பொறுத்த வரைக்கும் சீமான் வியாபாரம் செய்வதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கடை. அந்த கடையில் வியாபாரம் என்பது சீமானோடு முடிந்து போகிறது. சீமானுக்கு பிறகு அந்த கடை மூடப்படும். அதுவல்ல கட்சி. கட்சி என்பது பல தலைவர்கள் இருக்கணும், 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கணும், அதில் வியாபாரிகள் இருக்கணும், பத்திரிகையாளர்கள் இருக்கணும், சமூக சிந்தனையாளர்கள் இருக்கணும், விரிவுரையாளர்கள், எல்லாம் கலவை தான் கட்சி. அங்கே சீமானையும் சீமா மனைவியை கையல்வெளியை தவிர அங்கே யாரையுமே காணோம். ஷார்ட்டை கொஞ்சம் வெளியே போயிட்டார், திருப்பி உள்ளே வந்திருக்கார். இப்படி யாருமே அங்கே சொல்ல, காளியம்மாள் என்னுடைய பிசிறு அப்படின்னு விரட்டி விட்டார். அப்போது சீமா இப்போ 26 தேர்தலில் விஜய் வரவுக்கு முன்பு, விஜய் வரவுக்கு பின்பு சீமானுடைய அரசியல் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன்னா பல கட்சி காணாமல் போச்சு. பல கட்சி காணாமல், கம்யூனிஸ்டுகளே காணாமல் போய்விட்டார்கள். உயர்ந்த சித்தாந்தம் உள்ள கட்சி. நான் அதாவது பாராளுமன்ற புலி வைகோ என்ன ஆனார்? ஒரு துண்டை போட்டு அறிவாலயத்தில் ஒரு எம்பி சீட் கொண்டு காத்திருக்க. உலக நாயகன் டார்ச் லைட் வச்சு ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு வந்தார். 4% வாங்கினார். இப்போ அறிவாலயம் மனசு வச்சா தான் எம்பி, இல்லைன்னா கம்பி. டிடிவி, ஓபிஎஸ், என்ன ஓபிஎஸ் யாருமே சேர்த்த மாட்டாங்கிறான். முஸ்லீம் லீக் கூட சேர்த்த மாட்டேங்கிறாங்க. கிறித்துவ ஜனநாயக முன்னணி கூட சேர்த்த மாட்டேங்கிறாங்க. ஒன்றுமே இல்லையா உங்ககிட்ட? ஒரு வாக்கு வங்கியுமே இல்லை. பாஜக பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அமித்ஷாவை பார்ப்பதற்கு கடுமையாக முயற்சி பண்ணுறாரு. நயினார் நாகேந்திரன் வரைக்கும் செல்வாக்கே இல்லை. அப்போது உங்களுடைய வாக்கு வங்கி தாம அடையாளம். அந்த வாக்கு வங்கி இல்லைன்னா ஓபிசிக்கு ஏற்பட்ட நிலை, கமலஹாசனுக்கு ஏற்பட்ட நிலை,
சசிகலாவுக்கு ஏற்பட்ட நிலை யாருக்கு ஏற்படும்? சீமானுக்கும் ஏற்படும். கண்டிப்பாக. மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் மக்களுக்காக போராடுகிறவர்களைத்தான் மக்கள் நினைவு கூறுவார்கள், மக்கள் ஆதரவு தெரிவிப்பான். இவருடைய வசதி வாழ்க்கை மட்டும் கூட்டிகிட்டே போகுது. 20 பவுன்சர் ஏது உனக்கு 20 லட்சம்? வெளிநாட்டு கார் 5 கார், ஒரு கார் 3 கோடி ரூபாய் ஏது? ஈழத்தமிழர்களை ஏமாற்றி வந்த பணம். பெரியாரை ஆதரித்து பேசிய நீ பெரியாரை எதிர்த்து பேசிட்டு இருக்க. குருமூர்த்திக்கு பிறந்தவன்னு ராமகிருஷ்ணன் சொல்றாரு, உண்மைதானே? பெரியாருக்கும் குருமூர்த்திக்கும் எந்த காலத்தில் அரசியல் ஒத்து போச்சு? ஆரிய திராவிட உத்தம். பாம்பையும் பார்ப்பனர்களையும் பார்த்தா முதல்ல பாம்பு வாயில தாண்டா விஷம், பார்ப்பனர்களுக்கு உடம்பு பூரா விஷம் சொன்ன பெரியார் கட்சியில் உனக்கு கருப்பு சட்டை போட்டு அடையாளம் கொடுத்தது தான் குளத்தூர் மணியண்ணனும் கோவை ராமகிருஷ்ணனும். இப்போ பெரியாரே மண்ணு, பெரியாரே மண்ணு, பெரியார்கிட்ட ஜன்னு ஒன்றும் இல்லைங்கிற. உனக்கு அடையாளம் கொடுத்ததே பெரியார் தான். இப்போ பெரியாரை எதிர்க்கிற யாருக்காக? குருமூர்த்திக்காக. அப்போ நீ குருமூர்த்திக்கு பிறந்தவன கோவை ராமகிருஷ்ணன் சொன்னால் என்ன தப்பு? பெரியாரை பேசிக்கொண்டு அரசியல் மேடைகளில் கருப்பு சட்டை அணிந்த சீமா இப்போ பெரியாரை எதிர்ப்பதற்காக யாருக்கு உதவுற? குருமூர்த்திக்கு உதவுற. குருமூர்த்தி தான் உங்கள் அப்பனா? இப்படி சீமானுடைய அரசியல் வாழ்க்கை விஜயால் 2026 தேர்தலோடு ஒரு முடிவு பெறும், முற்று பெறும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.